மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் இன்று தரம் 6 மாணவர்களுக்கான தவணை 3 சிறுவர் பாடல் ஒன்று பார்க்க உள்ளோம். அதாவது உங்களோட வீட்டில் உங்களுக்கு பாட்டி தாத்தாண்டு இருப்பினம். பாட்டி தாத்தான்னு சொன்னால் எல்லாருக்குமே மிகவும் விருப்பமானவர்கள். அம்மா அப்பாவில் உங்களுக்கு கூட விருப்பம்தான், இல்லைன்னு இல்லை என்றாலும் பாட்டி தாத்தா என்று சொல்லிக்கல அவர்கள் உங்களில் மிகவும் அதிக பாசம் வைத்திருப்பார்கள். உங்களுக்கு விரும்பினதெல்லாம் வாங்கி தருவார்கள். என்ன வேணுமென்றாலும் அம்மாட்ட கேட்டபோது அம்மா சொல்லுவா உனக்கு சளி பிடித்து விடும், வாழைப்பழம் கூடாது. ஆனால் பாட்டி என்ன செய்வா, அம்மாவிற்கு தெரியாமல் உங்களுக்கு தருவாள். இப்போ பாட்டி அப்படி ஒரு அன்பான பாட்டி. அப்போ அப்படி ஒரு பாட்டின்ற பாட்டு தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். அநேகமாக உங்களோட வீடுகளில் பாட்டி இருப்பார், தாத்தாவும் இருப்பார். அப்போ இந்த பாட்டை நாங்கள் நான் உங்களுக்கு முதலும் சொல்லியிருக்கின்றேன், நாங்கள் தரம் 6 நாங்கள் விருப்பத்திற்குரிய ஒரு பாடமாக இந்த பாடத்தை நாங்கள் தெரிவு செய்து எடுக்கின்றோம். நாங்கள் அம்மாவுக்கு விருப்பமாக இந்த பாடத்தை எடுப்பதும் இல்லை, அப்பாவுக்கு விருப்பமாக இந்த பாடத்தை எடுப்பதும் இல்லை. நாங்கள் எங்களுக்கு விருப்பமாக நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் இந்த பாடங்களை நாங்கள் எடுக்கின்றோம். விருப்பத்திற்குரிய பாடம். அப்போ நாங்கள் தரம் 6 நாங்கள் சரியான முறையில் இந்த பாடங்களை நாங்கள் விரும்பி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றால் இந்த பாடம் நாங்கள் விரும்பி எடுத்தோம் என்று சொன்னால் தரம் 11 வரையும் நாங்கள் இந்த பாடத்தை படிக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு விருப்பமுள்ளதான ஒரு பாடமாக நாங்கள் இதை நாங்களாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பாடலை பார்த்துவிட்டு நாங்கள் இந்த பாடலை பாடமாக்க வேண்டுமே, இந்த பாடலில் வரும் கேள்விகளுக்கு வினா எவ்வாறு வரும், அப்படி என்று யோசித்தால் அது எங்களுக்கு ஒரு கடினமான ஒரு விடயமாக போய்விடும். நாங்கள் விருப்பமாகவே இது ஒரு பாட்டியின் பாடல். பாட்டி எவ்வாறு இருக்கிறார், எங்களுடைய பாட்டி எவ்வாறு இருக்கின்றார், இவ்வாறு தானே எங்களுடைய பாட்டி இருக்கின்றார், உங்களுடைய பாட்டி எவ்வாறு நடந்து கொள்கிறார், அந்த விடயங்கள்லாம் இந்த பாடலிலே குறிப்பிடப்படுகின்றது. அன்பு நிறைந்த பாட்டி, என்னை அணைத்து தூக்கும் பாட்டி, இன்பமான கதைகள் எல்லாம் எமக்கு சொல்லும் பாட்டி. எமக்கு பாட்டி நிறைய கதைகள் சொல்லுவார்கள். இப்பொழுதெல்லாம் பாட்டி தாத்தா எங்களுடன் ஒன்றாக இருப்பது குறைவு. கதைகள் தெரியாது. நாங்கள் புத்தகங்களைத்தான் நீங்கள் தேடி தேடி வாசிக்க வேண்டியிருக்கும். அதுவும் சில போல புத்தகமும் பார்க்க மாட்டீர்கள், ஃபோனை தட்டுவீர்கள். வாசிக்கும் பயிற்சி கூட எங்களுக்கு குறைந்து கொண்டு போகின்றது. அந்த நாளில் எவ்வளோ புத்தகங்கள், அம்பளி மாமா, சந்திர மாமா, அப்படி நிறைய புத்தகங்களில் கதை புத்தகங்கள் வரும். இப்பொழுது நிறைய கதை புத்தகங்கள் வருகின்றது. பாட்டி கூட நிறைய கதைகள் சொல்லுவா. பாட்டி வடை சுட்ட கதை, கொக்கும் நெறியின் கதை, முயலுண்ட கதை, முயலும் ஆமையின் கதை, இப்படி பல கதைகள் பாட்டி சொல்லுவா. இரவில் நாங்கள் நித்திரைக்கு போகும்போது கூட பாட்டியினுடைய கதைகளை கேட்டுக்கொண்டு தான் நாங்கள் நித்திரைக்கு போவோம். அப்போ அவ்வாறான விடயங்கள்லாம் இங்கோ கூறப்படுகின்றது. பாடசாலைக்கு கூட உங்களை பாட்டி தாத்தா தான் கூட்டிக் கொண்டு போவினோம். நான் ஏன் இப்பொழுது சொல்வேன்டா, இந்த விடயங்கள்லாம் இங்கே வருகின்றது. அம்மா அப்பா வேலைக்கு போவினோம், அவசரத்தில் எழும்பி அவர்கள் தங்களுடைய வேலைகளை முடித்து கொண்டு போகும்போது பாட்டி தாத்தா தான் கொண்டே ஸ்கூலில் விடுவினோம். திருப்பவும் அந்த பாட்டி தாத்தா தான் உங்களை பாடசாலையிலிருந்து வீட்டிற்கு கூட்டி வருவினோம். நீங்கள் வீட்டில் பின்னேரத்தில் விளையாடி ஊத்தைகள் பிறண்ட போது கூட அவர்கள் தான் உங்களுக்கு கழுவி துடைத்து உங்களுக்கு புது நல்ல உடுப்புகளை போட்டு உங்களை
பார்ப்பார்கள். அந்த நாளில் வந்து பாட்டி கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போவினோம். இப்பொழுதும் இருக்கின்றார்கள். இப்பொழுது சில போல பாட்டி உங்களை கூட்டிக் கொண்டு போனால் நீங்கள் கரைச்சல் படுத்துவீர்கள், நாங்கள் சாமி கும்பிட இயலாது என்று நினைக்கும் பாட்டி மேலும் இருக்கலாம். ஆனால் ஒரு அன்பான பாட்டி நீங்கள் கவனிக்கலாம், உங்களை வீடுகளில் இருந்தால் அவர்கள் கோயிலுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போவார்கள், சாமியை கும்பிடு என்று சொல்லி கூறுவார்கள். மற்ற ஔவை ஆத்திசூடி திருக்குறள் அவ்வாறான விடயங்களை எல்லாம் உங்களுக்கு பாட்டி சொல்லித் தருவார். அந்த விடயங்கள்லாம் இங்கு கூறப்படுகின்றது இந்த பாடலில். இந்த பாடலுக்கு பாருங்கள் ராகம், தேஸ் ராகம். அதாவது இந்த பாடல் அமைந்த ராகம் வந்து தேஸ் என்னும் ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தாளம், நீங்கள் பாடலை தாளம் போட்டு பாடப்போகின்றீர்கள். தாளம் தாளம் வந்து ஏகதாளம். உங்களுக்கு வினா வரும்போது இவைதான் வரப்போகின்றது. இந்த அன்பு நிறைந்த பாட்டி, இந்த பாடல் என்ன பாடல் வகையை சேர்ந்தது என்றால் சிறுவர் பாடல் வகையை சேர்ந்தது. அடுத்த கேள்வி, இந்த பாடல் அன்பு நிறைந்த பாட்டி என்னும் இந்த சிறுவர் பாடல் அமைந்த ராகம் தேஸ் ராகம். அடுத்ததாக இந்த அன்பு நிறைந்த பாட்டி என்னும் பாடல், இந்த சிறுவர் பாடல் அமைந்த தாளம் ஏகதாளம். நடை, இந்த தாள நடை வந்து திஷ்ட நடை. அடுத்ததாக இந்த பாட்டை நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு பந்திகளையும் நான் பாடி காட்டுகிறேன். பாருங்கள் அந்த பந்தியில் என்னென்ன விடயங்கள் கூறப்படுகின்றது என்று. அதாவது அன்பு நிறைந்த பாட்டி என்னை அணைத்து தூக்கும் பாட்டி, இன்பமான கதைகள் எல்லாம் எனக்கு சொல்லும் பாட்டி. அன்பு நிறைந்த பாட்டி என்னை அணைத்து தூக்கும் பாட்டி, இன்பமான கதைகள் எல்லாம் எனக்கு சொல்லும் பாட்டி. பார்த்தீங்களா என்று சொன்னால் அந்த முதல் பந்தியில் கூறப்படுகின்றது. அடுத்ததை பாருங்கள். வாழைப்பழமும் இனிப்பும் எனக்கு வாங்கி தந்த பாட்டி, தோளில் கடத்தி முதுகை தடவி துடைத்து கொள்ளும் பாட்டி. அடுத்த பந்தியில் கூறப்படுகின்றது. வாழைப்பழமும் இனிப்பும் எனக்கு வாங்கி தந்த பாட்டி, தோளில் கிடத்தி முதுகை தடவி தூங்க வைக்கும் பாட்டி. பார்த்தீர்கள் சொன்னால் நான் சொன்னவே தான். அன்பு நிறைந்த பாட்டி என்னை அணைத்து தூக்கும் பாட்டி, இன்பமான கதைகள் எல்லாம் சொல்லுவாள். நாங்கள் திரும்ப திரும்ப கேட்போம், பாட்டி இன்னும் ஒரு கதை சொல்லுங்கோ, இன்னும் ஒரு கதை என்று சொன்னால் பாட்டி கடைசி இயற்றியாவது அந்த கதைகளை எங்களுக்கு கூறுவாள். அடுத்ததாக பார்த்தீர்கள் சொன்னால் வாழைப்பழம், வாழைப்பழம் இனிப்பு இவையெல்லாம் வாங்கி தருவாள், நித்திரையாக்குவாள். பாட்டி தான் எங்களை நித்திரையும் ஆக்குவாள். அதைத்தான் இங்கே தோளில் கிடத்தி முதுகை தடவி தூங்க வைக்கும் பாட்டி என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக பாருங்கள், என்ன 2-3 பந்தி இருக்கின்றது. பள்ளிக்கூட பாடம் வீட்டில் படிக்க சொல்லும் பாட்டி என்று இங்கே பாருங்க அடுத்த பந்தியில் வருகின்றது. பள்ளிக்கூட பாடம் வீட்டில் படிக்க சொல்லும் பாட்டி, அந்த பந்தியில் கூறப்படுகிறது. அடுத்த பந்தியை பாட்டிங்களான்னு சொன்னால், கோவிலுக்கு செல்லும் போது கூட்டி செல்லும் பாட்டி, கும்பிடு நீ தம்பி என்று குனிந்து சொல்லும் பாட்டி. பார்த்தீர்கள் சொன்னால் கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு செல்வா, தான் போகும்போது உங்களையும் கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு செல்வா, கும்பிடு தம்பி என்று சொல்லி சொல்லுவாவா. அதைத்தான் இங்கு
கூறப்படுகின்றது. அடுத்தது பாருங்கள். அப்பா அம்மா அடிக்க வந்தால் அலறி தடுக்கும் பாட்டி, தப்பா நீயும் தவறு செய்தால் தானே புலம்பும் பாட்டி. அப்பா அம்மா அடிக்க வந்தால், நீங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் அப்பா அம்மா அடிப்பினம். உடனே பாட்டி ஓடி வந்து தடுப்பான், அவனுக்கு அடிக்காதே. நீங்கள் பாட்டியுடன் சின்ன குறும்புகள் செய்தால் கூட அம்மாவோ அப்பா ஆத்திரத்தில் ஏன் பாட்டிக்கு இப்படி செய்கிறா என்று சொல்லி அவர்கள் அடிக்க வருவினம், பேசுவினம். அப்போது கூட அவ தனக்கு செய்ததை மறந்து உங்களுக்கு அடிக்க விட மாட்டான். ஆகவே பாட்டியை பற்றி மிகவும் அழகான பாடல்தான் இந்த பாடல். அடுத்ததாக ஔவை பாட்டி சொல்லித்தந்த ஆத்திசூடி பாட்டை, அந்த வரிதான் இங்கே செவ்வையாக சொல்லித் தருவா அந்த பாட்டி என்று இங்கே கடைசி பந்தியில் கூறப்படுகின்றது. ஆகவே ஒரு பாட்டியினுடைய பாடல்தான் இங்கு கூறப்பட்டு இருக்கின்றது. நாங்கள் இந்த பாட்டை வைத்துக்கொண்டே நாங்கள் ஒரு பாட்டி எவ்வாறு எங்களுடன் இருப்பா என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது ஒரு வயதான பாட்டி, அந்த வயதான பாட்டி எங்களுக்கு எவ்வளவு முக்கியம், அவனுடைய அன்பு எவ்வளவு முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய அம்மாவும் வேலைக்கு போவா, அப்பாவும் வேலைக்கு போவார். அப்போ எங்களுக்கு வீட்டில் எங்களுக்கு ஆறுதலாக இருப்பது பாட்டி தாத்தா. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாட்டி தாத்தாவுடன் நாங்களும் அன்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் எங்களுடன் அன்பாக இருப்பார்கள். அவர்கள் எங்களை கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு செல்லும் போது நாங்களும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்களை கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போய்க்கல நாங்களும், அவர்கள் வயதானவர்கள், அப்பொழுது அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு அவர்களுக்கு நாங்கள் உதவியாக செல்ல வேண்டும். அப்போ இது பாடல் மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு ஒரு சமூக ரீதியான ஒரு நல்ல பண்பு இந்த பாடலிலே கூறப்படுகின்றது. நாங்கள் வயதானவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும். அவள் பாட்டி வயசு போயிட்டு தானே, தாத்தா வயசு போயிட்டு தானே என்று அவர்கள் சொல்வதை கேட்காமல் விடக்கூடாது. அவர்கள் கோயிலுக்கு செல்லும்போது எங்களை கூட்டிக் கொண்டு செல்லும்போது நாங்களும் போக வேண்டும். இப்பொழுது நாங்கள் கோவிலுக்கு போவதே குறைவு. ஏனென்று சொன்னால் டியூஷன், பின்னேரம் பாடசாலையில் வந்த உடனே டியூஷன் போக வேண்டி இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடைசி வெள்ளிக்கிழமைகளிலாவது நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் பாட்டி தாத்தாவுடன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அவர்களுடன் சிறிது நேரம் இருந்து கதைக்க வேண்டும். நல்ல கதைகள் எல்லாம் சொல்லித் தருவார்கள். இப்பொழுது இந்த சிறியவர்களுக்கு கதைகள் கூட தெரிவதில்லை, கதைகள் கூட தெரியாது. ஏன்னா பாட்டி தாத்தாட்ட எங்களுக்கு போய் கதைக்க நேரம் இல்லையில்ல. அப்போ இன்றிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேணும் பிள்ளைகளே? உங்களுடைய வீட்டில் இருக்கும் பாட்டி தாத்தா, இல்லாட்டி உங்களோட பக்கத்து வீட்டில் கூட பாட்டி தாத்தா இருப்பினம். சரி, எல்லா வீடுகள்லேயும் பாட்டி தாத்தா இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய பக்கத்து வீட்டில் தானே பாட்டி தாத்தா இருப்பினம். அவர்களுடன் சிறிது நேரம் கதைக்க வேண்டும். அவர்கள் நல்ல கதைகள் சொல்லுவார்கள், பழைய கதைகள் எல்லாம் சொல்லுவார்கள், இன்பமான கதைகளை அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே நாங்கள் அந்த வயதில் முதிர்ந்த அந்த பாட்டி தாத்தாவை நாங்கள் மதிக்க வேண்டும். அப்போ நாங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போய் அவர்கள் வருவதற்கிடையில் எங்களோட பாட்டி தாத்தாவோடு நாங்கள் அன்பாக இருந்து அவர்களுடன் கதைகளை கேட்டு ஆத்திசூடி போன்ற அந்த பழைய ஆத்திசூடி திருக்குறள் எல்லாம் அவர்களுக்கு மிகவும் அழகாக தெரியும். நாங்கள் நினைக்கக்கூடாது அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதென்று. அவற்றையெல்லாம் நாங்கள் அவர்களிடம் கேட்டு படித்து கொள்ளலாம். படித்தால் நாங்கள் பாடசாலைகளில் நடைபெறும் போட்டிகளில் எல்லாம் நாங்கள் பங்கு பெற்றலாம். ஆத்திசூடி போட்டி நடக்கும், திருக்குறள் போட்டி நடக்கும், இவற்றில் நாங்கள் பங்கு பெற்றலாம். ஆகவே இந்த பாடலை நாங்கள் மிகவும் அழகாக படித்து வைத்து கொள்ள வேண்டும். நான் இதில் திரும்பவும் உங்களுக்கு அந்த மெட்டை வேணுமென்றால் 2 தரம் எடுக்கும். அது ஏனென்றால் எல்லா மட்டுமே ஒரே விதத்தில் தான், ஒரே மெட்டில் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதல் பந்தியை திருப்பி ஒருக்கா அந்த மெட்டை படித்து காட்டுகின்றேன், பாருங்கள். அன்பு நிறைந்த பாட்டி, என்னை அணைத்து தூக்கும் பாட்டி,
இன்பமான கதைகள் எல்லாம் எனக்கு சொல்லும் பாட்டி, அன்பு நிறைந்த பாட்டி, என்னை அணைத்து தூக்கும் பாட்டி, இன்பமான கதைகள் எல்லாம் எனக்கு சொல்லும் பாட்டி, வாழைப்பழமும் இனிப்பும் எனக்கு வாங்கி தந்த பாட்டி, தோளில் கடத்தி முதுகை தடவி தூங்க வைக்கும் பாட்டி, வாழைப்பழமும் இனிப்பும் எனக்கு வாங்கி தந்த பாட்டி, தோளில் கிடத்தி முதுகை தடவி தூங்க வைக்கும் பாட்டி. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பந்தியும் மிகவும் அழகான வரிகள். அவற்றை நீங்கள் உணர்ந்து பாட வேண்டும். என்ன விடயம் கூறப்பட்டிருக்கின்றது என்று உணர்ந்து பாடினீங்கன்னா நீங்கள் பாடமாக்கவே தேவையில்லை. உங்களுக்கு பாடம் வந்துவிடும். ஒரு கொப்பியை விரித்து நாங்கள் மேசை கதிரில் இருந்து தான் இதை பாடமாக்க வேண்டும் என்பதும் இல்லை. ஒரு மரத்துக்கு கீழே போயிருந்து மிகவும் அழகாக நாங்கள் அதை பாடி பார்த்தோம் என்று சொன்னால் மேலே உங்களுக்கு பாடம் வந்துவிடும். இதை நாங்கள் கீறலாம். ஒரு பாட்டி கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு செல்லுவது போல் இந்த பாடலை காட்சிப்படுத்திட்டு அந்த பாடலுக்கு பக்கத்தில் நாங்கள் கீறலாம். பாட்டி கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு செல்வது போல் அப்படி கீறலாம். மிகவும் அழகாக இருக்கும். அடுத்ததாக இதில் வினாக்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஏற்கனவே கூறினான் இந்த பாடல், அதாவது அன்பு நிறைந்த பாட்டி என்னும் பாடல் எந்த பாடல் வகையை சேர்ந்தது? அதற்கு விடை சிறுவர் பாடல். அடுத்ததாக பார்த்தீர்கள் சொன்னால் இந்த பாடல் அமைந்த ராகம் தேஷ். அடுத்ததாக பார்த்தோம் சொன்னால் இந்த பாடல் அமைந்த தாளம் ஏகதாளம். அதாவது இந்த ஏகதாளம் சப்த தாளங்களில் ஒரு தாளமாக இது காணப்படுகின்றது. சப்த தாளம் என்று சொல்லும்போது 7 தாளங்கள் நீங்கள் பிறகு படிப்பீர்கள். அந்த 7 தாளங்களில் ஒரு தாளமாக இந்த ஏகதாளம் காணப்படுகின்றது. இந்த ஏகதாளத்தின் அடையாளம், அதாவது இந்த ஏகதாளத்திற்கு லகு மட்டும்தான் வரும். லகு என்று சொன்னால் தட்டி விரல் எண்ணுவது. அதாவது இந்த பாடலை நீங்கள் பாடும்போது என்ன தாளம் போட்டு பாடுவீர்கள்? ஏகதாளம். அந்த ஏகதாளம் எவ்வாறு போடுவீர்கள் என்று சொன்னால் 1 2 3 4. அதாவது 4 வந்தால் சதுஷ்ட ஏகதாளம். சதுஷ்ட ஏகதாளம். அப்போ ஒரு பாட்டுக்கு தாளம் முக்கியம், சுருதி முக்கியம். சுருதி மாதாவிற்கு சமன், அதே மாதிரி தாளம் தந்தைக்கு சமன். இது ரெண்டும் எங்களுக்கு முக்கியம். அப்போ இந்த பாட்டை பாடும்போது நாங்கள் இந்த சுருதியை கவனித்து பாட வேண்டும். அடுத்ததாக தாளம் 1 2 3 4 4 எண்ணிக்கைகளை கொண்டது இந்த ஏகதாளம். இப்போ 4 எண்ணிக்கை வந்தால் அதனை நாங்கள் சதுஷ்ட ஏகதாளம் என்று சொல்லுவோம். 3 எண்ணிக்கை வந்தால் திஷ்ட ஏகதாளம். இது 4 எண்ணிக்கை. தட்டி 3 விரல் எண்ணுகின்றோம். இப்போ பாடலோட நீங்கள் இந்த தாளத்தை பார்த்தீர்கள் சொன்னால் தாளம் அன்பு நிறைந்த பாட்டி, என்னை அணைத்து தூக்கும் பாட்டி, இன்பமான கதைகள் எல்லாம் எனக்கு சொல்லும் பாட்டி. இவ்வாறு தான் பாட வேண்டும். தாளத்தோடு பாடுவதாக இருந்தால் இவ்வாறு தான் பாட வேண்டும். பாட்டும் தாளமும் ஒரே மாதிரி போய்கொண்டிருக்கணும். சுருதியும் நாங்கள் கவனிக்க வேண்டும். என்ன சுருதியில் பாடுகின்றோம்? பஞ்சம சுருதியில் பாடுகின்றோம். நாங்கள் பஞ்சம சுருதி எல்லா ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் பாடும் சுருதி பஞ்சம சுருதி. அப்போ ஏகதாளம் இது ஒரே ஒரு அங்கத்தை மட்டும்தான் எடுக்கின்றது.
தட்டி விரல் எண்ணுவது. நீங்கள் முதல் பாடல்களையும் படித்திருக்கின்றீர்கள். தட்டி விரல் எண்ணினால் அது என்ன என்று. லகு. தட்டி விரல் எண்ணினால் அது என்ன? லகு. தட்டி திருப்பினால் திருதம். அது ஆதி தாளத்தில் நீங்கள் படித்த நீங்கள். தட்டி திருப்பினால் திருதம். இது ஏகதாளம். அப்போ தட்டி விரல் எண்ணுவது மட்டும்தான். அந்த ஏகதாளத்தின் அடையாளம் வந்து ஒற்றை செங்குத்து கோடு. ஏகதாளத்தின் அடையாளம் ஒற்றை செங்குத்து கோடு. இதுதான் ஏகதாளத்தின் அடையாளம். இந்த அங்கம் முடிவில் இரட்டை கோடு காணப்படும். அது ஆவர்த்தன கோடு என்று சொல்லலாம். இது ஒற்றை செங்குத்து கோடு காணப்படுது. 2 காணப்பட்டால் அது ஆவர்த்தன முடிவாக இருக்கும். அது அதாவது தாள முடிவை காட்டும். இவ்வாறு வந்தால் இது ஆவர்த்தன முடிவு. அப்போ லகுண்ட அடையாளம் என்ன? இதுதான் லகுண்ட அடையாளம். 2 கோடு போடுவதல்ல. லகுவின் அடையாளம் இப்படி இவ்வாறு ஒற்றை செங்குத்து கோடு. சதுஷ்ட லகு என்றால் இந்த ஒற்றை செங்குத்துக்கு கோட்டுக்கு பக்கத்தில் 4 வரும். திஷ்டா 3 வரும். இப்போ சப்த தாளங்கள் 7. அந்த சப்த தாளங்களில் ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம்தான் இந்த ஏகதாளம். இந்த ஏகதாளத்தின் அடையாளம்தான் இந்த லகு. லகு எடுத்துக்கொள்ளும் அடையாளம் தான் இது. அப்போ ஏகதாளம் ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம் என்று கேட்டாலும் ஏகதாளம் தான் வரும். நீங்கள் சப்த தாளங்கள் பிறகு படிப்பீர்கள். ஆதிதாளம் படித்தனீர்கள். ஆதிதாளத்துக்கு இன்னும் ஒரு பெயர் திரிபுடை தாளம் என்று படித்தனீர்கள். அதாவது சதுஷ்ட திரிபுடை தாளம் என்று படித்தனீர்கள். அடுத்ததாக ஏகதாளம். இவற்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஏகதாளம் படித்திருக்கின்றேன். ஏகதாளம் வந்து சப்த தாளங்களில் ஒரு தாளம்தான் ஏகதாளம். இந்த ஏகதாளம் எடுத்துக்கொள்ளும் அங்கம் லகு மட்டும். இப்போ இந்த லகுவின் எண்ணிக்கை வந்து மாறுபடும். ஏனென்று சொன்னால் 5 லகு இருக்கின்றது. ஆகவே லகுண்ட எண்ணிக்கை மாறுபடும். திருதமண்டா தட்டி திருப்புறது. இந்த ஏகதாளத்துக்கு திருதம் இல்லை, லகு மட்டும்தான். அப்போ சப்ததாளங்களில் ஒரே ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம் இந்த ஏகதாளம். இதனை இயற்றியவர் வந்து யார் என்று கேட்டால், அதாவது அன்பு நிறைந்த பாட்டி என்னும் பாடலை இயற்றியவர் திருமதி கோகிலா மகேந்திரன். திருமதி கோகிலா மகேந்திரன். இப்போ திரும்பவும் இந்த வினாக்களை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இந்த அன்பு நிறைந்த பாட்டி என்ற பாடல் எந்த வகையை சேர்ந்தது? சிறுவர் பாடல் வகை. இந்த அன்பு நிறைந்த பாட்டி அமைந்த ராகம். இந்த அன்பு நிறைந்த பாட்டி என்னும் பாடல் அமைந்த ராகம் தேஷ். அடுத்ததாக இந்த அன்பு நிறைந்த பாட்டி என்னும் பாடல் அமைந்த தாளம் ஏகதாளம். அடுத்த கேள்வி, இந்த ஏகதாளத்தில் வரும் அங்கம் லகு. இந்த லகுவின் அடையாளம் ஒற்றை செங்குத்து கோடு. இவ்வாறு நீங்கள் போட்டு காண்பிப்பீர்கள். அடுத்தது, இந்த அன்பு நிறைந்த பாட்டி என்னும் பாடலை இயற்றியவர் திருமதி கோகிலா மகேந்திரன். இந்த பாடலை இயற்றியவர் கட்டாயம் பகுதி 1 வினாவிற்கு வரும். இந்த பாடலை அன்பு நிறைந்த பாட்டி என்னும் சிறுவர் பாடலை இயற்றியவர் திருமதி கோகிலா மகேந்திரன். அடுத்தது, சப்த தாளங்களில் ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம். சப்த தாளம் என்றால் 7 தாளங்கள் இருக்கின்றது. நீங்கள் பிறகு ஒவ்வொன்றாக படிப்பீர்கள். இந்த ஏகதாளம் இப்போது வருவதால் தெரிந்து நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். சப்த தாளங்களில் ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தாளம் எது? ஏகதாளம்.
இந்த அன்பு நிறைந்த பாட்டி என்னும் பாடல் அமைந்த தாளத்தின் நடை, தாள நடை, அது வந்து திஷ்ட நடை. இந்த நடைகளும் நீங்கள் முதலில் சில பாடல்களுக்கு படித்திருக்கின்றீர்கள். அதாவது திஷ்ட நடை, சதுஷ்ட நடை நீங்கள் படித்தனீர்கள். திஷ்ட நடையும் சதுஷ்ட நடையும் 2 நடைகளும் படித்தனீர்கள். திஷ்ட நடை என்று சொன்னால் 3, அதாவது திஷ்ட என்பது 3 எண்ணிக்கையை குறிக்கும். சதுஷ்ட என்று சொன்னால் 4 எண்ணிக்கையை குறிக்கும். திஷ்ட நடை 3 எண்ணிக்கை என்று சொன்னால் அதனுடைய ஜதி, அதாவது அதனுடைய சொற்கட்டு, சொற்கட்டு எவ்வாறு அமைந்திருக்கும் என்று சொல்லி வினா வந்தால் அதனுடைய சொற்கட்டு தா கி ட, சொற்கட்டு தா கி ட 3 எண்ணிக்கை உடையது. திஷ்ட நடை தா கி ட, சொற்கட்டு 3, தக்கிட என்று கொடுப்போம். சொற்கட்டு என்று கேட்டால் தா கி ட வரும். எண்ணிக்கை என்று சொல்லி கேட்டால் 3, அதாவது இந்த தாள நடையினுடைய எண்ணிக்கை என்று கேட்டால் 3 எண்ணிக்கை. இந்த தாள நடையின் சொற்கட்டு என்று கேட்டால் தாக்கிட. சதுச நடை என்று சொன்னால் 4, இது முதல் படித்தனீர்கள். தாக்க தீமி, தாக்க தீமி 4 வருகின்றது. அப்போ இங்கு வந்து சொற்கட்டு 3, எண்ணிக்கை 3, ஜாதி வந்து தா கி ட, இவ்வளவுதான் வெறும் சொற்கட்டு என்று கேட்டார். ஆகவே மாணவர்களே, நாங்கள் அப்போ இந்த பாட்டை சுருதியுடனும் படிக்க வேண்டும், தாளத்தையும் கவனித்து படிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் படிக்க நீங்கள் எவ்வாறு படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அபிநய பாடல் படித்திருப்பீர்கள், சிறுவர் பாடல் படித்திருப்பீர்கள். ஆனால் அதை நீங்கள் சின்ன பிள்ளைகள் தானே, நீங்கள் எவ்வாறு என்றாலும் பாடலாம். ஆனால் இப்போது தரம் 6 என்பதால் நீங்கள் படித்தனீர்கள் தாளம் சுருதி 2ம் கவனிக்க வேண்டும். அதான் நான் இப்போது சுருதியையும் போட்டு உங்களுக்கு பாடிக்காட்டினான். நாங்கள் பாடும் சுருதி நீங்கள் படித்தனீர்கள் பஞ்சம சுருதி, இதுவும் உங்களுக்கு தெரியும். பஞ்சம சுருதி நாங்கள் பாடும் சுருதி, இதுவும் வினா வரலாம். பஞ்சம சுருதி நாங்கள் நாங்கள் எந்த சுருதியுடன் பாடுகின்றோம் என்றால் பஞ்சம சுருதி. சா பா சா. அடுத்ததாக இந்த பாடலுக்கு தாளம் முக்கியம். அதான் நான் போட்டு காட்டினான், தாளத்தோடும் பாடி காட்டினான். தாளத்தை போட்டு தான் நாங்கள் பாட வேண்டும், தாளம் இல்லாமல் பாட இயலாது. முதல் நாங்கள் பாடிக்க தாளம் இல்லாமல் பாடலாம். ஏண்டா பாட்டை முதல் பிடிக்க வேண்டும், பாட்டில் என்ன பொருள் கூறியிருக்கின்ற என்பதை முதல் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பாட்டை பாட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பாட்டை தாளத்துடன் பாட வேண்டும். இதுதான் இங்கு முக்கியம். முதல் நாங்கள் பாடலில் என்ன பொருள் கூறப்பட்டிருக்கின்றது, நாங்கள் தரம் 6 என்பதால் பாடலில் முதல் என்ன பொருள் கூறப்பட்டிருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அப்பொழுது தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இது இன்ன வகை பாடல், நாங்கள் இந்த பாடலை விரும்பி பாட வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு விருப்பம் வரும். அதற்கடுத்ததாக அதுக்கு ஒரு இசையை போட்டு நாங்கள் பாடுகின்றோம். இசை என்று எங்களோட பாடலை என்ன ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ராகத்தில் தான் நாங்கள் இந்த பாடலை பாடலாம். அதுதான் தேஷ் ராகம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த தாளம். அப்போ நாங்கள் அடுத்ததாக தாளத்துடன் பாட வேண்டும். ஒவ்வொரு பந்தியாக முதல் நாங்கள் பாடி பார்க்க வேண்டும். முதல் ஒவ்வொரு பந்தியாக பாடி பார்ப்போம். அடுத்ததாக கடைசியாக என்ன செய்வோம், முழுமையாகவே நாங்கள் தாளம் சுருதி 2யும் கவனித்து இந்த பாடலை முழுமையாக பாடி பார்க்க வேண்டும். அடுத்ததாக அடுத்த கட்டம் நாங்கள் மனனம் செய்து இந்த பாடலை முழுமையாக பாடுவது. அப்போ நாங்கள் தரம் 6 இதை சரியான முறையில் நாங்கள் இந்த வழிப்படுத்தலை நாங்கள் கையாண்டு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் இனி நாங்கள் படிக்க போகும் பாடல்களும் எங்களுக்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும். இதற்கு பிறகு நாங்கள் தரம் 8க்கு போய்விடுவோம். 8ல் கீர்த்தனை இருக்கும். அப்போ அங்கே அந்த கீர்த்தனை எல்லாம் பல்லவி அனுபல்லவி சரணம் என்று வரும். அப்போ நாங்கள் முதல் பல்லவியை படிப்போம், பிறகு அனுபல்லவியை படிப்போம், பிறகு சரணம் படிப்போம், பிறகு முழுமையாக படிப்போம். அப்போ சுருதி கட்டாயம் தேவை. அதை நாங்கள் தரம் 6 சிறுவர் பாடல்கள்
இவற்றை இந்த சுருதி தாளத்துடன் எவ்வாறு பாடலாம். ஆகவே மாணவர்களே, தரம் 6ல் இருக்கும் மாணவர்கள் நீங்கள் பொதுவாக இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது விருப்பத்துக்குரிய பாடம். திரும்பவும் சொல்கிறேன், அநேகமான மாணவர்கள் அம்மா நடனம் எடுக்க சொல்கிறா, அம்மா சங்கீதம் எடுக்க சொல்கிறா, அம்மா சித்திரம் எடுக்க சொல்கிறா என்று சொல்லி முதலில் வந்து எடுத்துடும் பாடத்தை விரும்பி படிக்க தொடங்கி விடுவீர்கள். ஆனால் ஒரு தரம் 7, 8, 9 வந்தவுடன் யோசிப்பீர்கள். ஒரு தரம் 7, தரம் 6, 7ல் நீங்கள் தரம் 6ல் படித்துவிட்டு 7ல் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் மாறலாம். ஆனால் 8, 9 வந்த பிறகு 9க்கு பிறகு நீங்கள் 10ஆம் தரம் 10ல் வந்து நான் சங்கீதத்திலேருந்து நடனத்துக்கு போக போகிறேன், நடனத்திலேருந்து சித்திரத்துக்கு போக போகிறேன்னு சொன்னால் அது மிகவும் ஒரு பிழையான விருப்பமாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து நீங்கள் விரும்பி எடுப்பது. ஆகவே நீங்கள் அம்மாண்ட கதையை கேட்கத்தான் வேணும், அப்பாண்ட கதையும் கேட்க தான் வேணும். ஆனால் சில விடயங்களில் நீங்களாக யோசிக்க வேண்டும். நான் சங்கீதம் படிப்பதை விரும்பி எடுங்கள், நடனம் படிப்பதை விரும்பி எடுங்கள். எதுவும் வராதென்று இல்லை. ஆனால் நான் விருப்பத்துடன் எனக்கு சங்கீதம் தான் நான் விரும்பி படிக்க வேண்டும் என்று சொன்னால் விரும்பி எடுங்கள். அதே மாதிரி நடனம் என்று சொன்னால் நடனத்தை விரும்பி எடுங்கள், சித்திரத்தை விரும்பி எடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அது முழுமையான ஒரு தேர்ச்சியை பெறக்கூடிய மாதிரி வரும். ஏயோ பியோண்டு இல்லாமல் நீங்கள் முழுமையான ஒரு தேர்ச்சியை பெறக்கூடியதாக வரும். ஆகவே நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த பாடங்கள் விருப்பத்துக்குரிய பாடம். தரம் 6ல் நீங்கள் சரியான முறையில் யோசித்து இந்த பாடத்தை எடுக்க வேண்டும். இனி தரம் 6க்கு வரும் மாணவர்களுக்கும் இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. என்றால் இந்த விருப்பத் தேர்வு சரியான முறையில் போனால் நீங்கள் ஒரு 7க்கு போய்க்க சங்கீதத்தையோ நடனத்தையோ சித்திரத்தையோ ஒரு பிரதான பாடமாகவே நீங்கள் 7க்கு எடுக்கலாம். எடுத்து நீங்கள் அங்கால நுண்கலைப்படத்துக்கு போகலாம். ஏக்கோ பிகோன்னு படிக்காமல் நீங்கள் ஒரு விருப்பமான முறையில் படித்த, இப்போ எல்லாருமே நாங்கள் டாக்டரோ இன்ஜினியரோ இல்லாமல் நீங்கள் விருப்பமான முறையில் இந்த பாடத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இது ஒரு பின்னுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் தரம் 6லேயே சரியான முறையில் தேர்ந்தெடுத்து விருப்பமான முறையில் இந்த பாடத்தை படியுங்கள். நிச்சயமாக நீங்கள் தரம் 11க்கு பிறகு உங்களுக்கு இந்த பாடம் ஒரு நல்ல முறையில் நீங்கள் மேலே வாரதுக்கு இது ஒரு கை கொடுக்குற ஒரு பாடமாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வகுப்பை நான் நிறைவிற்கு கொண்டு வருகின்றேன். வணக்கம் பிள்ளைகளே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.